உலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதை பற்றி நான் இப்போது உனக்கு விளக்குகின்றேன். பரம புருஷரிடம் பூரணமாக சரணடைந்துள்ள களங்கமற்ற பக்தர்கள் எப்போது எந்த முறையில் தங்களது உடலை நீப்பது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அனைத்தையும் கிருஷ்ணரின் கையில் ஒப்படைத்து விடுவதால் அவர்கள் மிக எளிதாக ஆனந்தமாக இறைவனிடம் திரும்பி விடுகின்றனர். ஆனால் களங்கமற்ற பக்தியை மேற்கொள்ளாமல் கர்மயோகம், ஞானயோகம், ஹட்டயோகம் முதலிய ஆன்மீக தன்னுள்ள முறைகளை நம்பியிருப்பவர்கள் பிறப்பு இறப்பின் உலகிற்கு திரும்பி வருவோமோ இல்லையா என்பதை உறுதி செய்ய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடலை விடுவது அவசியமாகும். யோகி பக்குவமானவனாக இருந்தால் இவ்வுலகை நீப்பதற்கான இடத்தையும் சூழ்நிலையும் அவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவன் நிபுணனாக இல்லாவிடில் அவனது வெற்றி உடலை விடும் நேரம் அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது. உடலை நீத்து மீண்டும் திரும்பி வராமல் இருப்பதற்கான பொருத்தமான நேரம் பின்வரும் ஸ்லோகங்களில் பகவானால் விளக்கப்படுகின்றது. ஆச்சாரியர் பிரதேவ வித்யாபூஷரின் கருத்துப்படி இங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள கால என்னும் சமஸ்கிருத சொல் காலத்தின் அதிபதியான காலதேவனை குறிக்கின்றது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாந்தரசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமஹ்யம் ததாஸ்ய பதாந்திகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனவந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. பக்தகாஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதரோக்யஸ்ய கிருபா சிந்தூப்ய ஏவ ச பண்டிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌரவபக்தவృంద. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த ஸ்லோகத்தில் பரதர்களில் சிறந்தவனே, எந்தெந்த நேரங்களில் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதை பற்றி நமக்கு இப்பொழுது பகவான் கூறுகிறாருங்க. அர்ஜுனனை பார்த்து இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகவானுடைய இருப்பிடம் ஆனந்தமயமானது. கோலோக விருந்தாவனத்தில் பகவான் பிரிபங்கியாக இருக்கின்றான், வைகுண்டத்தில் சந்தோஷக்காரியாக இருக்கின்றான். அவனுடைய இருப்பிடம் உன்னதமானது. அவன் எடுக்கின்ற அவதாரங்களுக்கும் அவனுக்கு வேறுபாடு இல்லை. பல்வேறு சுய வடிவங்கள் இருக்கின்றான் என்றதெல்லாம் பார்த்தோம் நாம. ஏன் பகவானுடைய சக்திகள்லாம் பல்வேறு வகையான சக்திகள்லாம் போன ஸ்லோகங்களில் பேசப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது யோகியானவன் எந்தெந்த நேரங்களில் இந்த உலகை விட்டு செல்லும், எப்படி போகிறாங்க, மீண்டும் வரானா வர்றது கிடையாதா. இந்த ஸ்லோகம் ரொம்ப தெளிவான ஸ்லோகம். கஷ்டப்படுது பாருங்க. நம்ம பரீட்சை, அதாவது அவன் நிபுணனாக இல்லாமல் அவனது வெற்றி அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப கிருஷ்ண பக்தர்கள் நிபுணர்களாக இருக்க வேண்டும். கிருஷ்ண பக்தர்களை பொறுத்தவரை பகவான் திருவடியை பிடிச்சிட்டோம்னா எப்போ இந்த உடலை விட்டாலும் நமக்கு எந்த விதமான ஒரு பயமே கிடையாது. நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நம்ம 2 ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் எப்போ ஆத்மா விடணும்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியில், அக்னி தேவனுடைய ஆதிக்கத்தில், பகலில், நல்ல நேரத்தில், வளர்பிறையில், உத்தராயணத்தில், 2 வாரங்களில் சூரியன் விளக்கு நோக்கி சொல்கிற உத்தராயணம் 6 மாதத்தில் இப்படியெல்லாம் போனாக்கா அந்த ஆத்மா திரும்பி வராது. அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா புகையில், இரவில், தேய்விரையில், சூரியன் தெற்குநோக்கி தட்சிணாயணத்தில் இந்த உலகை விட்டு சென்றால் அவன் மீண்டும் திரும்பி வருகின்றான் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போட சந்திரலோகத்துக்கு போயிட்டு இங்கே வருகின்றான். பித்ருலோகம் என்று சொல்லுவோம் இல்லையா, 7 லோகங்கள் பார்த்துருக்கோம். நம்ம பித்ருலோகத்தில் இருக்கிறவங்க நேரடியாக சில ஆத்மாக்கள் பித்ருலோகம் செல்வது இல்லை. சந்திரலோகம் சென்று அங்கே சில காலம் இருந்து பின்னர் பித்ருலோகம் செல்கின்றன, அல்லது சந்திரலோகம் சென்று அங்கே திரும்பி இங்கே வந்துட்டு திரும்பி பித்ருலோகம் போகிறாங்க.
அப்படி ஒரு வழிகளாக இருக்கிறது. ஆகவே இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னாக்கா, பல்வேறு யோக முறைகளை பின்பற்றுகின்ற யோகிகள், கர்மயோகி, ஞான யோகி, அட்டயோகி, பதஞ்சலி யோகி என்று வரிசைப்படுத்தி பல்வேறு யோக முறைகளை கை கொண்டு இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் அத்தனை பேரும் நாம் திரும்பி லோகத்துக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படின்ற நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது அதற்கு ஏற்றார் போல தங்களை துறப்பதற்கு அவர்கள் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதுவும் அந்த யோக முறையில வெற்றி பெற்றிருந்தால் தான் அவங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதை செய்கின்ற யோக முறையானது முறைப்படி செய்திருந்தால் தான் அது எப்போ நான் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்க முடியும் அவங்களால. இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. அதான் இது அத்தனையும் தாண்டி கிருஷ்ண பக்தனாக இருக்கின்றவன் அவனுக்கு ராத்திரி பகல் இரவு ஒளியாக இருக்கிறது, ஒளி இல்லாமல் இருட்டாக இருக்கிறது, வளர்பிறை தேய்பிறை, உத்தராயணம் தட்சிணாயணம், எந்த விதமான பாகுபாடும் இல்லை. எந்த நேரத்தில் அவன் ஆத்மாவை விட்டாலும் அவன் பகவானத்தினுடைய சென்றடைகின்றான், பூர்வ புத்தானம் சென்றடைகின்றான் என்பதற்கு விவரமாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்லோகத்தை பொறுத்தவரை. ஆகவே நம்ம சொல்லப்பட்ட விஷயம் என்ன, நாம் கிருஷ்ண பக்தனாக நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். இது சந்தேகம் வரவங்களுக்கு பீஷ்மாச்சாரியார் உயர்ந்த பக்தர் தான் கேட்கிறார். இந்த சந்தேகம் கேட்க பீஷ்மாச்சாரியார் கிருஷ்ண பக்தர் தான் கேட்கிறார். அவரே இப்போ உத்தராயணத்துக்கு காத்துட்டு இருக்காரு. ஏனென்று சொன்னால் அவருக்கு எந்த நேரத்தில் அவர் விருப்பப்படுறாரோ அப்போ அவர் உடலை விட்டு போகலாம் என்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு வரம் பெற்ற தந்தையாகிய சந்தனு மகாராஜர் கொடுத்த வரம் அது. அவருக்கு எப்போ விருப்பமோ அப்படி புறப்படலாம் லோகத்தை விட்டு. அதன் அடிப்படையில் அவர் காத்துட்டு இருந்தார். தனக்கு நல்ல ஒரு உயர்ந்த நிலை சொல்லி காத்துட்டு இருந்தார். திருப்பி சந்தேகம் வரும். இப்போதான் நீங்கள் சொன்னீங்க கிருஷ்ண பக்தனாக இருந்தால் நம்ம எதுவும் தேவை சொன்னீங்களே, அப்படியே அவரையும் காத்துட்டு இருக்காரு. கிருஷ்ண பக்தர்னு சொல்றீங்க, காத்துட்டு இருந்தாருன்னு சொல்றீங்க, அப்படின்னு அர்த்தம். அப்படி சந்தேகம் வரணும். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, எந்த சூழ்நிலையும் இந்த சந்தேகத்தில், ஏனென்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் முறை அது போல. கிருஷ்ண பக்தராக இருந்தால் கூட தன்னுடைய பக்தி உயர்ந்த பக்தியா இல்லையா? பல்வேறு வகையில் திரௌபதி கேள்விக்கிறார். வஸ்திராபரணம் பண்ணுகிற பொழுது பல்வேறு கேள்வி டைரக்டாகவே நேரடியாக கேட்கிறார். நீங்க ஏன் வாய்மொழி ஓடுவா இருக்கின்றீர்கள்? என்னை வைத்து இழந்தாரா இல்லை அவரை இழந்த பின் என்னை இழந்தாரா? அவருடைய கேள்வி அதுதான். முதல்ல துரியோதனன் ஒரு இவன் அனுப்புறான், வேலையாட்களை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றான். அங்க போன அவன் சொல்ற கேள்வி அதான். முதல் கேள்வி அவனுக்கு அனுப்புறான், நீ போய் கேட்டு சொல்லு, அவன் தன்னை இழந்து என்னை இழந்தாரா, என்னை இழந்து தன்னை இழந்தாரா? இதான் கேள்வி அவளுக்கு. திருப்பி கேட்கிறான் அவன் சபையில யாரும் பதில் சொல்லாது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, தன்னை இழந்ததனால் எப்பொழுது அவள் ஈஸ்வரனுடைய 5 மனைவியானாலோ அப்பொழுதே அவள் இவர்கள் சொத்தாகி விட்டாள், தனியாக அவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதில் திருப்பியும் போய் சொல்றாங்க, அவன் வரமாட்டே சொல்றாங்க. அப்புறம் துஷாதனை அனுப்பி வச்சு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ சொல்ல வர விஷயம் என்னன்னாக்கா, பகவானை நாம எந்த நேரத்திலும் கைவிடப்படாது. அப்ப நமக்கு ராத்திரி பகல் எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதனால தான் பீஷ்மாச்சாரியார் அந்த வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே காத்துட்டு இருந்தார். தூய பக்தராக இருந்தால் கூட அந்த நல்ல நேரத்துக்காக, உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருந்தார். சரிங்களா? இப்ப வீட்டு வீடு ஞாபகம் விஷயம்னாக்கா, அவர்கள் அத்தனை எந்த வகையான யோகம் செய்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த நேரம் தேவைப்படுகிறது. ஆத்மா விடுறதுக்கு அது பக்குவம் தேவைப்படுகிறது. இல்லைன்னா அவங்க நிலைக்கிற அந்த இடத்துக்கு போய் அடைய முடியாது. சரிங்களா? இன்னொரு சந்தேகம் இருக்கு, தூய பக்தனுக்கு அந்த கிருஷ்ண ஸ்மரணம் தேவையா பிரபு? நான் வாழ்க்கையை விட்டு பக்தி பண்றேன், கிருஷ்ண பக்தி பண்றேன், கிருஷ்ணரே எனக்கு சுவாசமாக பிராணனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஞாபகம் ஆத்மா போகும்போது ஞாபகம் வச்சிருந்தா தான் பகவான் அழைச்சிட்டு போவானா? சந்தேகம் தானே. அது வேண்டாம். நான் பகவான் உன் கடமையை செய், என்ன ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கு, ஞாபகம் வச்சிருந்தா அதுக்கு நான் பார்த்துட்டேன்னு சொல்றேன். நமக்கு என்ன பண்ணலாம்? அப்ப ஆத்மா போகும்போது ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையோ, நான் கோமால போயிடுவோம் போட்டிருக்கேன், ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். சந்தேகம் விட நமக்கு வாழ்கின்ற வாழ்நாள் வரை, இறுதி மூச்சு வரை கிருஷ்ண ஸ்மரணத்திலேயே, கிருஷ்ண ஞாபகத்தையே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே திருநாமத்தை மட்டுமே ஜெபித்து வாழ்ந்திருந்தால் உண்ணும் வெற்றிலையும் தின்னு வெற்றிலையும் பருகுண்டிருக்கிற ஆழ்வார்.
கண்ணனாக காண்கின்றார் அவர். அப்படி நம்ம சாப்பிடுற சாப்பாடு இதுவாக தான் அது கண்ணனாக காண்கின்ற நிலையில் இருந்தோம் என்று சொன்னால், கிருஷ்ணமயமாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், இறுதி நிலையில் இருக்கின்ற பொழுது பகவான் தியானம் என்ற அவசியமே இல்லை. அவனே வந்து கையை குஷியாக்கி போறான் எல்லா ஜீவன்களை. அதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. களங்கமற்ற பக்தியை மேற்கொள்ளாமல், களங்கமற்ற பக்தி என்னது? அனன்ய பக்தி, நெறி பிடராத பக்தி, கலப்பு இல்லாத பக்தி. இங்க போனா இது கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போனா இது கிடைக்கும், அந்த கோயிலுக்கு கிடைக்கும் இல்லாம எது என்ன தேவையோ எல்லாம் என் கௌரவர் கொடுப்பார் அப்படிங்கிற திடமான உறுதி, நிலைப்பாடான எண்ணம். இல்ல பிரபு, மாரியம்மன் கோயிலுக்கு போனாக்கா சீக்கிரம் வர முடியுமா பிரபு? பக்கத்தில் இருக்கிற கஷ்டம் தான் பிரபு இல்லையா? ஏன் மனசு சஞ்சலப்படுகிறது நமக்கு? பொறுமை இல்லை நமக்கு. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 17 வாரம் போயிட்டு வந்தேன் பிரபு, வேலை முடிச்சு பக்கத்துக்கு தான் இருக்கு, எனக்கு தான் ஆக மாட்டேன். இன்னொரு 2 வாரம் நான் போய் வர பிரபு, அந்த கோயிலுக்கு அங்காளம் கோயில் போயிட்டு வர பிரபு இல்லையா? மனசு சஞ்சலம் அடைகிறது நமக்கு. கிருஷ்ணன் கோயில் 5 வருஷம் ஒரே பிரபு, ஒன்றும் முடிஞ்சாம தெரியல பிரபு எனக்கு. ஏன் அந்த எண்ணம் வருகிறது நமக்கு? நம்பிக்கை ஆழமாக நமக்கு பகவான் மீது இருக்கணும். நமக்கு பகவான் ஒருவன் தான் பரம்பொருள், பகவான் எல்லாம். நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட, எந்த வகையில் 33 கோடி தேவர்களை நாம் பிரார்த்தனை செய்தாலும் அத்தனை பிரார்த்தனையும் கேசவனையே சென்றடைகிறது. ஆகாசா பரிதத்தோயும் எதா கட்சி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவ பிரதிகட்சதி என்று சொல்கிறது. வானிலே இருந்து விழுகின்ற மழை நீரானது எங்கு விழுந்தாலும் அது பள்ளத்தாக்கில் விழட்டும், பூமியில் விழட்டும், பாலைவனத்தில் எங்கு விழுந்தாலும் இறுதியாக சேருகின்ற இடம் கடல். சர்வ தேவத நமஸ்காரக 33 கோடி தேவர்களின் வழிபட்டாலும் இறுதியாக அந்த வழிபாடு இறைவனுடைய வேண்டுதல் சேருகின்ற இடமானது கேசவம் பிரதிகட்சதி, கேசவனையே சென்றடைகின்றது. இதுல மாற்றுக்கத்தில் வேறு சொல்கின்ற வழி இது. நமக்கு இது நல்லா புரிஞ்சுட்டா போறோம். நமக்கு யாரை வழிபட்டாலும் நமக்கு இறுதியாக அவன் தான் நமக்கு கொடுக்குறான். நமக்கு அந்த உள்ள கிடைக்கு நமக்கு வேணும். அதான் சொன்னாங்க, களங்கமற்ற பக்தியை மேற்கொள்ளாமல் கர்மயோகம், ஞான யோகம், அடையோகம் ஆன்மீக தன்னுடைய முறைகளை நம்பியிருப்பவர்கள் பிறப்பு இறப்பு விலைக்கு சென்று வருவோமோ இல்லை என்று உறுதி செய்ய குறிப்பிட்ட நேரத்தில் விளைவிடுவது அவசியமாகும். அப்போ திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ அப்படி பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. நான் இந்த யோகங்கள்லாம் பண்ணியிருக்கேன், என் மனதை கட்டுப்பட்டிருக்கேன், இந்திரியங்களை கட்டுப்பட்டிருக்கிறேன், ஆகவே இந்த நேரத்தில் நான் உடலை விட்டேன் என்று சொன்னால் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற நிலைக்கு உறுதிப்பாடை எடுத்துக்கொண்டு காத்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? பல யோகிகள் எதுக்காக உத்தராயணத்துக்கு காத்துக்கிறாங்க, எதுக்காக வளர்பிறையை காத்துட்டு இருக்கிறாங்க, எதுக்காக ஒளி மிகுந்த பகல் நேரத்தில் ஆத்மபுரம் காத்துட்டு இருக்கிறாங்க? இது அடிப்படையில் நீங்களாம் யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். பிரபு இப்போ மாமனார் தவறிட்டாரு, நைட்டு 1:30 மணிக்கு போனார். அவர் வந்து கிருஷ்ண பக்தி பண்ண மாதிரி தெரியல. கண்டிப்பாக திருப்பி வருவாரா? கண்டிப்பாக வருவார். நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரு, வேற எங்காவது வருவார். அது திருப்பி மனுஷனா வருவாராது அது தெரியாது. அவர் பண்ண கர்ம பலன்களை பொறுத்து எந்த பிரிவை கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது. சொல்றத கருத்துக்கிறாங்கன்னா, கிருஷ்ண பக்தனாக இல்லாமல், கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தில் இல்லாமல் எந்த தெய்வத்தை வழிபட்டு இருந்தாலும் நாம பகல்ல போனோமா ராத்திரில போறோமா, எங்க போனோம் கர்மங்களுக்கு ஏற்ப நமக்கு பிறவி உண்டு. அதுல என்ன சொல்ற, யோகம் செய்திருந்து தன் நல்ல யோக நிலையில் இருந்தால், கர்மயோகமோ ஞான யோகமோ அடயோகமோ செய்திருந்திருந்தால் அப்படி பகல்ல போனாக்கா அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் சொல்லப்படுது. அப்படி அவங்க எங்க போறாங்க, பிரம்மஜோதியில் இறந்தார்கள் அவர்கள். சரி, அதான் சொல்லப்படுற விஷயங்க. பிறப்பு இறப்பை உலகிற்கு திரும்பி வருவோமோ இல்லை உறுதி செய்யவர்கள் குறிப்பிட்ட நேரத்தை தெரிவித்தார்கள். யோகி பக்குவமானவனாக இருந்தால் இவ்வுலக நீப்பதற்கான இடத்தையும் முடியும் அவனை தெரிவித்துக் கொள்ள முடியும். அது பக்குவப்பட்ட யோகியாக இருந்தால் எங்க ஆத்மா போகணும் எங்க போகக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிக்குவாங்க அவங்களே. சரிங்களா? யோகா நிலையில் முயற்சி பண்றவங்க சில பேர் என்ன சொல்லுவா, பக்தி அவங்க பண்ற பக்தி களங்கம் இல்லாத பக்தியாக இருந்தால், மிஸ்ர பக்தியாக இருந்தால் கூட அவங்க தீர்மானம் பண்ணிருப்பாங்க, என்ன கொண்டு போயிட்டு கடைசியில ஆத்மா போ எடுத்துட்டு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன கொண்டு போயிட்டு என்னுடைய கிராமத்தை விட்டு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? என்னை கொண்டு போயிட்டு அவன் மெட்ராஸ்ல இருப்பான் 40 வருஷமா, இல்லை எங்கள் ஆத்மா போச்சுன்னா என்னுடைய மண்ணில் கொண்டு போட்டு அப்படின்னு சொல்லிப்பான். அது யோக மொழி இருந்தால் தான். சரிங்களா? அதனால அவங்க எதை தேர்ந்து அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க, எங்கே போய் எங்கே ஆத்மா போகணும் அப்படின்ற விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். அவங்க உடலை விடுகின்ற நேரம்
ஆனால் அவன் நிபுணனாக இல்லாவிடில் அவனது வெற்றி அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது. இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு அவன் நிபுணனாக இல்லாவிடில் இந்த இந்திரியங்களை அடக்கி மனதை கட்டுப்படுத்தி யோகத்திலே வெற்றி பெற்றவனாக இல்லாவிட்டால் எங்க ஆத்மா புகழம் தீர்மானம் பண்ணாலும் அது வெற்றி பெற முடியாது அவனால். அது அடிப்படை கருத்து. இல்லை நம்ம தேவையா? யோகம் பண்ணுறதே கஷ்டம், மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம், இந்திரியை கட்டுப்படுத்துறது கஷ்டம். இதெல்லாம் தாண்டி நான் எங்கே என் ஆத்மா போகணும் தீர்மானம். நான் வந்து இப்போ கிருபன் தவறியா என்ன பண்ணாரு, ஃப்ளைட்டில் பறந்துகிட்டே இருந்தார், ஆத்மா அங்கேயே போயிட்டு ஃப்ளைட்லேயே போயிட்டார் வாரியாரு இல்லையா? அது பல பேருக்கு பல இடங்களில் போயிருக்கு. அதனால நம்ம ஆத்மா எங்கே போகணும் தீர்மானம் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ அது சாத்தியமே இல்லை. நம்ம எதுக்கு இந்த பிரச்சனைலாம் நமக்கு? கண்ணை மூடிட்டு கிருஷ்ணனை தியானம் பண்ணணும்னாக்கா எங்கேயாவது போட்டோம். அடுத்த ஸ்லோகத்தை படிக்கணும். அதை பற்றி நம்ம என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆக்சிடென்ட் செத்து போடும், இல்லை இயற்கை மரணம் ஏற்படுகிறது. எந்த வகையான மரணமாக இருந்தாலும் கிருஷ்ண பக்தி செய்கின்றவனுக்கு ஏற்றம்தான். என்ன பிரபு 45 வருஷம் கிருஷ்ண பக்தி பண்ணா, 11 வருஷம் கிருஷ்ண பக்தி பண்ணா, தூய பக்தன், உயர்ந்த பக்தன், அருமையாக்கிட்டம் பண்ணுவான், செத்துப்பிடாது, கீழ் செத்துப்பிடாது பிரபு. கிருஷ்ணர் என்ன ஏன் அவனை வந்து கொஞ்சம் வச்சிருக்கல? கேள்வி கேட்காம இல்லையா? நம்ம கேள்வி வந்தா இல்லையா? சரியா? ஸோ அப்போ கிருஷ்ண பக்தனை பொறுத்தவரை எந்த நிமிஷத்தில் அவன் புறப்பட்டாலும் அவனுக்கு பகவான் திருவடி தான், சந்தேகமே இல்லை. அது என்ன திருப்பி சொல்ற ஒரே வார்த்தை கிருஷ்ண பக்தி இருந்தாங்க. நாம் முழுமையான கிருஷ்ண பக்தனை நம்மை மாற்றிக்க வேண்டும் ஒன்று, முழுக்க அப்படியே நம்பி இருக்க வேண்டும் ரெண்டு, 24 மணி நேரம் கிருஷ்ண அரிநாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கோம். இதெல்லாம் மன கட்டுப்பாடோடு இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம உலகம் போயிடுவோம். சந்தேகமே இல்லை. சொல்லுவாங்க கிட்ட ஒரு 407 வருஷம் ஜபம் பண்ணுறேன் பிரபு, இந்த ருச்சியே வரல பிரபு. ருச்சி வரல என்ன அர்த்தம்? இன்னொரு 4 மாலை ஜாஸ்தி பண்ணணும்னு அர்த்தம். 16 மாலை ஜபம் பண்ணுறது அது பத்தலைன்னு அர்த்தம். ஏன் பார்த்து சமைச்சு போடுறா ஆத்துக்காரி, சாப்பிட ஒரு வாய் விஷயம் என்ன பண்றான்? உப்பே இல்லையே. சில பேர் ஆச்சு உப்பு இல்லைன்னு உண்மையை சொல்லுவா, சில பேர் ஒன்றும் சரியில்லையே அப்படி இல்லையா? ஒன்று உப்பு இல்லைன்னு சொல்லணும், உரப்பு இல்லைன்னு சொல்லணும், புளிப்பு எதையாவது சொல்லணும்ல. ஒன்றும் சரியில்லையே அப்படின்பா. அவன் என்ன புரிஞ்சுப்பா? அவன் இவட பார்த்து ஏன் விஷயம் என்ன அப்படி சொல்றேன், வருத்தப்பட மாட்டாளா? அதனால அவன் என்ன பண்ணாப்ப உண்மையை புரிஞ்சுக்கணும். அதனால இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன நமக்கு? என்ன பெரிய விஷயம்? எப்ப வேணாலும் எப்பொழுதும் ஆத்மா விட்டுடலாம். எப்ப அவன் தயாரா இருக்கும். இல்லை கொஞ்சம் 2 வருஷத்துக்கு வேலை இருக்குது எனக்கு, நான் அப்புறம் வரேன். இல்லை யமன் வரும் நேரம் யான் அறியேன், எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கேயும் யான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தாரவனை பள்ளி. எனக்கு எய்ப்புனா உடல் நோய், வலி, மூச்சு இறைக்கிறது, சளி வர்றது, கபம் வர்றது. எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கேயும் யான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தாரவனை பள்ளி சொன்னபடி வாழ்வார். ஸோ அப்போ என்னால் சொல்ல முடியாது. அப்போ மூச்சு அடைக்கும், எனக்கு தொண்டை பிடிச்சிக்கும், வார்த்தைகள் வராது, அதே கிருஷ்ணா சொல்லவே முடியாது என்னால். இப்போவே சொல்கிறேன், நல்லா இருக்கும்போது சொல்லிடுறேன். நான் அட்வான்ஸாக செக் போட்டு வேற மாதிரி எவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க? எப்படி போட்டுருக்கீங்க? பேங்க்கில் எவ்வளோ போட்டுருக்கீங்க? 1 வருஷம் போட்டுக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், பிடிச்சி வச்சுக்கிறா, பொருளுக்கு வச்சுக்கணும். 1 வருஷம் போட்டுக்கிறாங்க. அந்த எப்படி வேஸ்ட்? அது இல்லை எப்படி நமக்கு உண்மையான எப்படிங்கிறது. எப்போ கிருஷ்ண பக்தி தான் நமக்கு சாஸ்வதம், கிருஷ்ண பக்தி தான் எனக்கு இறுதியாக என் பிராணனாக இருக்கக்கூடியது தெரிஞ்சிட்டோமோ, அப்பவே தொடர்ந்து அந்த நிமிஷத்துல இருந்து கிருஷ்ண பக்தி பண்றோம், அரிநாமரை ஜெபம் பண்றோம், திலக்கா வச்சுக்கிறோம், தோத்தி உடுத்திக்கிறோம், சிகா வச்சுக்கிறோம், பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றோன்ற ஒரு மறைமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு வருகின்றோமோ, அதுதான் கிருஷ்ண டெபாசிட். அதுதான் வாழ்க்கை இறுதி காலத்துக்கு நமக்கு. இப்படி சொன்னே பாருங்க, எய்ப்பு வந்து நலியும் போதுன்னு சொன்னேன். அந்த எய்ப்பு எத்தனை வகையான நோய்கள் வந்தாலும் கிருஷ்ண ஸ்மரணத்தில் இருக்கிறோமோ இல்லையோ பகவான் ஆயிஷம் போயிடுவான்.
இன்னைக்கு தேதி இன்னைக்கு 31, 27ஆம் தேதி பத்மினி ஏகாதசி வருது. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 27ஆம் தேதி பத்மினி ஏகாதசி புருஷோத்தம மாதம் நடக்குது. இப்போ மிகப்பெரிய உயர்ந்தமாக இந்த புருஷோத்தம மாதத்தில் ஜூன் 15 வரைக்கும் போயிட்டு இருக்குது. நீங்கள் கடுகளவு பக்தி பண்ணால் அது 1000 மடங்கு நமக்கு பண்ணக்கூடிய மாதம் இது. அதிக மாதம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதத்தில் அந்த பஞ்சாபில் ஒரு இஸ்கான் சென்டர், நம்முடைய இதே போல ஒரு சென்டர் இருக்குது பஞ்சாபில். அங்கே அந்த பத்மினி ஏகாதசி இரவு முழுக்க ஹரே கிருஷ்ண ஜெபமந்திரம் வச்சுமோ கச்சேரி கீர்த்தனை வச்சுருந்தாங்க. அவங்க கீர்த்தனை தொடர்ந்து போயிட்டே இருக்குது. நைட்டு 1:30 மணிக்கு ஒரு பக்தர், அவர் பேர் ராம், 4 நாளைக்கு முன்னாடி நிகழ்ச்சி நான் வீடியோ வச்சுருக்கேன், நான் பாருங்க வீடியோவை. அவர் கையில் ஜபமாலையை வச்சுக்கிட்டு கையை தொட்டிட்டு ரொம்ப கோலாகலமாக ஜபம் பண்ணுறார். ஹரே கிருஷ்ண நாமம் ஜபிக்கிறார். 2 ரவுண்டு சுற்றினார், சுருண்டு கீழே விழுந்தார். 1 நிமிஷம் ஆச்சு. அங்கே ஒரு மகா உட்காந்து இருந்தா, யாரும் கவனிக்கல. ஏதோ விழுந்து படுத்துக்கள் எதிர்ப்பார், நேரில் பார்த்தா எதிர்க்கல. அவர் அந்த அம்மா எழுந்து வந்து ஒரு முன்னாடி 2 பேர் பக்கத்தில் பாருங்க சொல்லி பதில் கொடுத்தா, பாக்கி பக்கத்தில் வந்து எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. கையை தேங்கிய பார்க்குறாங்க. புராணம் எப்போ போயிடுது. 27ஆம் தேதி நிகழ்ச்சி ஏகாதசி அன்னைக்கு பஞ்சாபில். இதில் சொல்ல ஒரு விஷயம் சொன்னாக்கா, வாய் நிறைய நாக்கு நிறைய ஹரிநாமம் ஜபிக்கிறார், கை நிறைய ஜபமாலை சொல்றாரு, கையை தூக்கி கூத்தாடுறாரு, சூழ்ந்து பக்தர்கள் சூழ்ந்து இருக்கின்றார்கள். ஆத்மா புறப்பட்டது. வயசு 55 தான் அவருக்கு. என்ன புரியுது? பிரபு நீங்க சொல்ற கிருஷ்ண பக்தர் எப்போ நடந்தது பிரபு? இப்ப வாய்ப்பே இல்லை பிரபு. 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. இல்ல என்ன புரியுது? நம்பிக்கை தான் அடிப்படை. இந்த சூழ்நிலைகளை யோசனை பண்ணி பாருங்க. டாக்டர் வரல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போல, மூச்சு அடைக்கல, வெண்டிலேட்டர் வைக்கல, எதுவுமே இல்லை. அமைதியா சாந்தமா பிராணம் புறப்பட்டது. அங்கே இருந்து பக்தர்கள் சூழ மகாமந்திரம் ஜெபிக்க, கர்த்தால் மிருதங்கம் தொடர்ந்து கட்டுறாங்க. 4 பேர் உட்கார்ந்து அந்த ஓசையே பிராணம் போயிடுது. வீடியோ அனுப்பினேன், 2 பேருக்கு உட்கார்ந்தா குரூப்ல போற வீடியோ வச்சிருக்கேன் நான். அவர் அழகா கைத்திக்கு டான்ஸ் ஆட நான் பார்த்தேன், நான் வீடியோவில் பார்த்தேன். பார்த்து அப்படியே சொல்லிட்டு விழுறாரு. ஒரு வித கை தூக்குறாங்க, ஸ்டேட் பேசி விடுறாங்க, முகம் தண்ணி கொடுத்து குடிக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கல, முடிஞ்சிச்சு அந்த ஸ்பாட். ஆகவே எப்போ வரும் நமக்கு என்றது எல்லாம் ரெடியா. அதாவது கிருஷ்ணா பக்தி பண்றவள்லாம் நான் எப்படி சொல்லி ஒரு வகுப்புல உங்களுக்கு, மரணம் என்பது என்ன? மரணம் என்பது மங்களம். யாரும் ஒத்துப்படா? ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? நம்ம வீட்டில் வயசானவங்க முக்கியமானவங்க ரத்த சம்பந்தம் தவறிட்டாக்க நம்ம கடை வெட்டுறோம். வெட்டுவோமா? வெட்டுறோம். எப்போ வெட்டுறோம்? 16ஆம் ஆண்டு வெட்டுறோம். வெட்டுறோமா இல்லையா? சில தென் மாவட்டங்கள் வெட்டுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே சொல்ல கற்றுனாக்கா, ஒரு ஜீவன் நம்ம விட்டு பிரிகின்ற பொழுது கிருஷ்ண பக்தர்கள் அதிகமாக இருக்கு, வருத்தப்பட தேவையில்லை. அப்போ என்ன பண்ணப்படுறது? என்ன பண்ண சொல்லி ரத்த சொந்த பிரபு, தகப்பன் பிரபு, பாட்டன் பிரபு அழகாக இருக்க முடியுமா? அழுவோம் கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறமா அவர் வாழ்ந்து காட்டிய சொல்லிட்டு போன அறிவுரைகள் இப்படி வாழ முயற்சிக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த சோதனை என்ன படிக்கிறோம்னு சொன்னாக்கா, ஆமாம், அவரது வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப வெற்றி என்பது என்ன? ஒரு மனிதன், ஒரு ஜீவாத்மா வாழ்கிறது என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் வாழ்வதுதான் படிப்பினை என்பது. மரணம் என்பதுதான் நமக்கு தேர்வு என்பது. நம்ம எழுதுகிற எக்ஸாம் என்னதான் அது மரணம். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது நம்ம எல்லாம் இருக்குது. கிருஷ்ண பக்தியை தீவிரமாக பண்ணோம்னாக்க 100% பாஸ் பண்ணிடுவோம். கிருஷ்ண பக்தி பண்ணலைன்னா திருப்பி ஒரு ஜென்மம் நம்ம கண்டிப்பாக வந்துடும். சந்தேகமே இல்லை. திருப்பி ஏன் அழுத்தி சொன்னாக்கா திருப்பி என் மனசில் வரும், பிரபு நான் இவ்வளோ காலமாக நான் தேவியை உபாசனை பண்ணியிருந்தேன் பிரபு, கணபதியை சேவிப்பேன் பிரபு, நான் கணபதி எனக்கு இஷ்ட தெய்வம் பிரபு, சுப்பிரமணியம் தான் இஷ்ட தெய்வம் பிரபு, அப்போ அதெல்லாம் பக்தி இல்லையா? சந்தேகம் வருவாரு தான் நமக்கு. பக்தி இல்லையா பிரபு, நல்லா பண்ணலையா? நான் சிவன் கோயிலுக்கு நான் போகக்கூடாதா? கணபதியை சேவிக்க கூடாதா? சேவிக்கலாம். மோட்சம் யார் கொடுக்குறா? இறுதியான பிறப்பில்லாத நிலை யார் கொடுக்குறா? அதான் கேள்வி.
முகுந்தன் தான் கொடுக்கிறான். மூ என்றால் முக்தி, கூ என்றால் பூவுலகம், வாழ்கின்ற உலகம், பூமாதேவி இருக்கின்ற பூவுலகம், பூ ததாதி என்றால் எடுத்துக் கொடுப்பவன். பூவுலகிலே வாழ்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு முக்தியை கொடுப்பவன் முகுந்தன் மட்டும்தான். அவர்கள் முக்தி வேணும்னு சொன்னாக்கா, இரவா நிலை வேண்டும் என்று சொன்னால் யாரை பிரார்த்திக்கணும்? முகுந்தனை சேவித்தால் போர், கிருஷ்ணனை சேவித்தால் போர். அதுதான் நமக்கு இறுதி நிலை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான் உங்களுக்கு நல்லா திருப்பி யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் இது சொல்றாங்கன்னாக்கா, இறுதியில என்னை அடையணும்னு சொன்னா பகவான் கீதை சொல்லியிருக்காங்க. என்றதால் அவனுக்கு வெற்றி அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுறது. என்ன அர்த்தத்துக்கு? அந்த வாழ்க்கையில் அவர் முக்தி அடையலனா இல்லையா என்பது அவன் செய்த பக்தியின் அடிப்படையாக அதிர்ஷ்டம். யாருக்கு? யோகிகளுக்கு. அதிர்ஷ்டம் என்றால் என்ன அர்த்தம்னாக்கா, கண்ணுக்கு புறப்படாத செயல் எதுவோ அது அதிர்ஷ்டம் என்பது. திருஷ்டம் என்பது தெளிவாக சாட்சாத் ஸ்பஷ்டமாக என்னால் காண முடியும். இறைவன் என்னை பாதுகாக்கின்றான், பகவான் என்னை கை கொடுத்து என் ஆத்மா புகழ்ந்து நினைத்து செல்வான் நம்பிக்கை. நான் இப்ப சொல்றேனே, கண்ணை மூடினாலே ஒருத்தர் அந்த மாதிரி கண்ணை முடினா அப்ப திருஷ்டம். அது நான் 100% தைரியதான் போறேன், நான் 100% கோலாக இருந்தவன தான் போறேன், கண்ணை தான் நான் ஐஷம் போறான் அப்படின்னு நம்பிக்கையோட கண்ணை போடுறோம் நாம. ஆனா அவர்களுக்கு, யோகிகளுக்கும் கிருஷ்ணரை சேவிக்காத மற்ற பக்தர்களுக்கும் அந்த வெற்றியா இல்லையா அவங்களுக்கு கேள்விப்படும். அதான் சொல்றாங்க, அவன் வெற்றி பெறுவது என்பது அவன் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. சரிங்களா? இன்றைய ஸ்லோகத்தை பொறுத்தவரை நாம உறுதியா இருக்கணும். நமக்கு நான் கண்டிப்பாக எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன். என்ன எக்ஸாமு? மரணம் என்ற தேர்வு, வாழ்க்கை தேர்வு, இறுதியான தேர்வு. அதுதான் நமக்கு கண்டிப்பா நான் பாஸ் பண்ணுவோம். நீ சொல்றீங்களா? நான் இன்னைக்கே ஜபமாலை கையில் வச்சுக்கிறேன், சார்ஜ் வச்சுக்கிறேன், மொபைலில் தூக்கி விசில் அடிச்சுக்கிறேன் கொடுக்குறேன், ஜபமாலை கையில் வச்சுக்கிறேன் வெளியில இருந்து. அதுதான் நமக்கு வழி. சரியா? இந்த காலம் போதும் இல்லையா? ரெண்டு காலம் படம். எத்தனை காலே தவ் அனாவிருத்தி. அனாவிருத்தின்னா வரமாட்டான், ஆவிருத்தின்னா வருவான். எத்தனை காலனா எந்தெந்த நேரங்களும் ஆத்மா விடுறான், எப்போ விடக்கூடாத அவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறான். யோகிகள்லாம் அவர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் ஆத்மா விடுகின்றார்கள். சில பேர் வருவா, வரமாட்டான் அப்படின்றது அவர்களுக்கு சாஸ்வதம் கிடையாது, நிலையான வார்த்தை கிடையாது அவர்கள். ஆனால் கிருஷ்ண பக்தனுக்கு இதப்போ வேறுபடுத்தி சொல்றாங்க, அழுத்தமா சொல்றாங்க ஸ்லோகத்துல. கிருஷ்ண பக்தன் நிச்சயமாக திரும்பி வரமாட்டான், அவருக்கு இந்த பயிற்சிகள்லாம் தேவையில்லை, கிருஷ்ண பக்தி மட்டுமே போகும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளும் சொன்னாக்கா பகவான் காலமாக இருந்து அவர்களை ஆட்டுவிக்கிறார். காலமானார் என்ற வார்த்தை அவர்களுக்கு, யாருக்கு? அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி இல்லாதவர்கள், கிருஷ்ணனை ஸ்மரிக்காதவர்களுக்கு தான் அந்த மாதிரி. அதே மாதிரி பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய பக்தர், அந்த அவர் பக்திக்கும் மாயப்பட்டிருக்கார். அவர் துணைவியாரும் பக்தி தான் பண்ணுவாங்க. அவங்களும் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க, ஆன் த ஸ்பாட்ல தவறிட்டாங்க பாம்பேல. அவரும், அதாவது அந்த அம்மாவுடைய இறப்பும் பிரிவும் மிகவும் போற்றுதலுக்கு உரியது. மிகப்பெரிய பக்தர்கள் அவர்கள். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நிலையிலே அவர்களுடைய இறப்பு அமைந்திருந்தது. ஸோ அதனால நான் சொல்ற விஷயம்னா, எந்த கிருஷ்ண பக்தருடைய இறப்பும் நமக்கு வெளிப்பார்வைக்கு என்ன பிரபு ரொம்ப நல்லா பண்ணாரு, சின்ன வயசு பிரபு இப்படிலாம் பகவான் கொடுக்குற பிரபு நினைக்கிற தவிர அப்படி கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் நம்ம பகவான்கிட்ட போய் சேருமோ அப்பதான் நமக்கு பகவானுடைய கருணை என்ற பொருள் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நான் எனக்கு கொஞ்சம் பாக்கி இருக்குது பிரபு, ஒரு 5 வருஷம் இருக்கணும் அந்த உலகத்துல, நிறைய கடன் இருக்குது பிரபு, எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது பிரபு, எனக்கு யோசிக்கிறவங்கள இல்லை. நான் வாழ்கிற என்னன்னாக்கா என்ன யோசிக்கணும்னாக்கா, இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், எந்த நிமிஷமும் எந்த க்ஷணமும் நான் உடனே கிளம்ப தயாராக யாருக்குறா அந்த மாதிரி அறிவோல் அதை கேட்குறாரு. ஸோ அதனால புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நான் அந்த விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன பிரபு சொல்றீங்க, நீங்க கொஞ்சம் வேலை வாழணும், அனுபவிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு பிரபு, என்ன கூட எல்லாம் என்ன பிரபு யோசிக்கிறீங்க? அப்படி இல்லை. பிரகலாதனுக்கு மரணம் எப்போ வந்தது? 5 வயசுல வந்துருக்கு அவனுக்கு. எப்போ ஸ்கூலுக்கு போனானோ, எப்போ அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பினாரோ, போயிட்டு படிச்சுட்டு வந்தா பாருங்க, அப்பவே ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு
ஏழரை சனி இல்லையா? ஒன்னா ரெண்டா அவங்க அப்பா கொடுத்த தொந்தரவுகள். ஒவ்வொரு நிகழ்வும் மரணத்தை தாண்டி, மரணத்துக்கு மேல பாம்பு வச்சு கடிக்கிறான், யானை வச்சு மிதிக்கிறான், நெருப்பு தூக்கி போடுறான், மலை கடந்து உருட்டி விடுறான், எத்தனை வகையான தொல்லைகள், எத்தனை வகையான நிலை, அத்தனையுமே மறு ஜென்மம் எடுக்கிற நிலை தான். போய் போய் வந்து உயிர் அவனுக்கு ஒரு நிமிஷமாவது பகவான் அந்த மரணத்தை விட்டான் அவன் இல்லையே. அவங்க அப்படி இல்லையே. ஒரு சின்ன விஷயம், ஒரு ஜர்க்கு வந்தா ஒரு வாழ்க்கையில மாலத்துக்கு ஆண்ட மாட்டுவோம். ஓர் பிரபு யார் பிரபு நீங்க நான் படாத பாடுபடுறத ஜபம் பண்ணுவோம். ஜபம் மாதாஜி ஜபம் பண்ணுவீங்களா? வைக பிரபு போன முதல்ல நீங்க நான் படுற விஷயம் தான் தெரியும் சொல்றதுல மாதாஜி. அதனால அதுதான் நம்ம நிலை. அதனால எந்த நிலை வருகின்ற பொழுதும் அந்த ஜபம் பண்ற விஷயத்தை நம்ம விடவே கூடாது. ஸ்மரணத்திலேயே இருக்கின்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 6 விஷயங்களை கேட்கிறார். குருவினுடைய திருவடியும் பகவானுடைய கருணை ரமணன் என்ன பண்ணாருன்னா, ஒரு திருநெல்வேலியில் போட்டிருக்காரு ஒரு நம்ம காஞ்சிபுரம் தெரியுமா உங்களுக்கு? திருக்கட்சி நம்பிக்கை கேள்விப்பட்டிருக்கலாம். திருக்கட்சி நம்பிகள் வேறு பக்தர் இல்லையா? காஞ்சிபுரம் பேர் அவருக்கு. பூந்தமல்லியில இருந்து நந்தவனம் அமைத்து புழுக்கள் எடுத்து பறித்து பூக்கள் தொடுத்து மாலை தொடுத்து நடந்தே போவார். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு தேவராஜ பெருமாளுக்கு பேருநாள் தேவராஜ பெருமாள் காஞ்சி வரதற்கு சாத்துப்படி பண்ணிட்டு அவருக்கு ஆலவட்டம் வீசும். ஆலவட்டம்னாக்கா விசிறி வீசுறது தான் அவருக்கு வேலையே. அவருக்கு அவர் முதல்ல ஸ்ரீரங்கம் தான் போனார். ஸ்ரீரங்கம் போயிட்டு விசிறி வீசுறதுக்கு ஆரம்பிச்சார். ரங்கநாதர் சொன்னாரா, காவிரி 2 பக்கம் காவிரி ஓடுது, ஜில்லுன்னு காத்து வருது, எனக்கு விசிற வேண்டாம், திருப்பதிக்கு போய் விசிறுன்னு சொன்னாராம். அங்கே திருப்பதிக்கு போனார். அவர் திருப்பதிக்கு போய் சொன்னா, மலைகளுக்கு மேலே இருக்கிற மலைகள்லாம் நிறைய இருக்கிறது, ரொம்ப குளுமையாக இருக்குது, எனக்கு விசிற வேண்டாம், அக்னி குண்டத்துலேருந்து வந்தா பாரு ஒருத்தன் காஞ்சிபுரத்தில் தேவராஜ பெருமாள் அங்கே போய் விசிற சொன்னாங்க. அப்போனா அங்கேருந்து இங்கே வந்தார். ஸோ காஞ்சிபுரத்துக்கு வந்து ஆலவட்டம் வீசிட்டுருக்காரு. அங்கே வீசிட்டு இருக்கச்சே அவருக்கு டைம் போனோம் இல்லையா? காஞ்சி வரதற்கு இவர்கிட்ட தான் பேசுவார். இவர்கிட்ட பேசுவார், இவர் அவர்கிட்ட பேசுவார். பேச பெருமாள் இவர் பேச பெருமாள் நிறைய இருக்கிறாங்க. உடுப்பி கிருஷ்ணர் பேச பெருமாள், அனந்த பத்மநாபன் திருவனந்தபுரம் பேச பெருமாள், காஞ்சி வரதர் பேச பெருமாள், ஸ்ரீரங்கன் ரங்கநாதன் பேச பெருமாள், இதெல்லாம் பேச பூரி ஜெகநாதர் பேச பெருமாள். இதெல்லாம் பேசிட்டு இருப்பார். இவர் கூட அவர் பேசிட்டு இருக்கச்சே ராமானுஜரை பார்த்தார். ராமானுஜர் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கே, எனக்கு 6 விஷயம் சந்தேகங்கள் கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னார். என்ன சந்தேகம்னா அப்படி சொல்ல கேட்டு 6 சந்தேகங்கள். ஏன்னா இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டால் நம் உள்ளத்திலே பரம்பொருள் கிருஷ்ணர் தான். அந்த பக்தி ஒரு அனன்ய பக்தி படிக்கிறவங்க அடிக்கடி நம்ம கலங்கமில்லாத பக்தி அது உள்ளத்தில் வந்துடும். முதல் கேள்வி, யார் பரம்பொருள்? கேட்காது. யார் கேட்கறது? ராமனுடைய கேட்ட கேள்வி, யார் பரம்பொருள்? யார் கேட்கிறாரு பாருங்க இந்த கேள்வியார். இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டு சொல்றார். பரம்பொருள் கிட்டே கேட்டு சொல்லி கேட்கிறார். யார் பரம்பொருள்? முதல் கேள்வி. 2வது, அனைவரும் பின்பற்ற வேண்டிய சித்தாந்தம் எது? 3வது கேள்வி, மோட்சத்திற்கு உபாயம் எது? 4வது, பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி அத்தியாவசியமா? அவர்கிட்ட பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி அத்தியாவசியமா, தேவையா? 5வது கேள்வி, பக்தர்கள் தேகத்தை தொடர்புடன் பரவப்படுவார்களா? பக்தனாக இருக்கின்றவன் இந்த உடம்பு விட்டுட்டான்னா அவன் பரவ கண்டிப்பா போயிடுவானா? கேரண்டியா? 6வது கேள்வி, யாரை குருவாக ஏற்றுக்கொள்வது? 4 கேள்வி கேட்கிறார் ராமானுஜர். யார்கிட்ட? கேட்கிறேன். யார்கிட்ட கேட்கணும்? இதை காஞ்சி வரதர்கிட்ட கேட்கணும். வரதர் வேசுவாதத்துக்கு ஓரம் சொல்றான். அகம் ஏவ பரபிரம் ஜெகத்காரண காரணம், பகவானே பரம்பொருள். அப்படி நான் தான் பரம்பொருள் சொல்றாரு. ஸோ பகவானே பரம்பொருள். அப்போ பகவான் யாரு? சாட்சாத் தேவராஜ பெருமாள் தான், ரங்கநாதன் தான், ஸ்ரீனிவாச பெருமாள் தான், திருப்பதியில் ஸ்ரீனிவாச பெருமாள். சந்தேகமே இல்லை அதில். ஏன் சொல்லாருங்க? பகவானே பரம்பொருள். பகவான் என்ன படிச்சுக்கணும் நாம? ஏன் இந்த வார்த்தையை பகவானே பரம்பொருள் சொன்னாரு காஞ்சி வரதர்? பகவானுக்கு என்ன அர்த்தம் நம்ம படிச்சிருக்கோம் நாம இல்லையா? 6 வகையான கல்யாண குணங்கள் முழுமையாக 100% நிரப்பப்பட்டது தான் பகவான். வகை என்றால் 6, வாழ்க்கை உடையவன். 6 வகையான கல்யாண குணங்கள், அதாவது முழுமை பெற்ற அழகு, வீரம், செல்வம், புகழ், ஞானம், துறவு என்று சொல்லக்கூடிய 6 வகையான கல்யாண குணங்களை 100% முழுமையாக பெற்றவர் யாரும் அவர் தான் பகவான். அது யாரு?
கிருஷ்ணர் தான். அதான் சொல்றாங்க பகவான் தான் பரம்பொருள். முதல் கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி அனைவரும் பின்பற்ற சித்தாந்தம் எது சொன்னாக்கா க்ஷேத்திரஜோர் பேதக சித்த ஏவ மகாமதே. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் உண்டு என்பதே அனைவரும் பின்பற்ற வேண்டிய சித்தாந்தம். அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஆத்மா வேறு பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு. பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சேவை செய்தாலின்றி அவன் மோட்ச பிராப்தி கிடைக்காது அவனுக்கு. அப்படின்னு அர்த்தம் நான் அவருடைய நித்திய சேவகன் நித்திய தொண்டன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்றோம்னாக்கா ஒன்று கணவன் மனைவிக்கு சேவை செய்யறா, மனைவி கணவன் சேவை பண்றா, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு சேவை பண்றா, கடைசி பண்றா, மேனேஜருக்கு சேவை பண்றா. யாருக்குமே சேவை பண்ணா பிரபாதம் எழுதாரு அவன் மட்டும் நாய்க்கு சேவை பண்றாங்க. அடிப்படையில ஜீவாத்மாவானது யாருக்காவது எப்படியாவது சேவை செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த செய்கின்ற சேவை பகவானுக்கு செய்யணும். அதான் இந்த தாற்பயம். மூன்றாவது கேள்வி மோட்சத்துக்கு உபாயம் உண்டா? என்ன சொன்னாங்க? மோட்ச உபாய நியாச ஏவ ஜனானாம் முக்தி மிச்சதாம். மோட்சத்துக்கு உபாயம் பரமனின் திருவடிகளில் சரணடைவதே. மோட்சம் என்னன்னா பகவானுடைய திருவடியில் சரணடைந்தால்தான் மோட்சம் பிராப்தி. திருப்பதிக்கு படிக்க சரணடைதல்னு அர்த்தம். எப்படி பிரபுதை ப்ராக்டிக்கலா எப்படி செய்யறது? சரணடைது சொன்னாங்க. நான் அடிக்கடி சொல்றேன் சொத்து பத்து வேணாம்னு சொல்றேன். அப்படி எப்படி பண்றதா? சொத்து பத்து வேணாம்லாம் சொல்லல. பகவான் கேட்டான், நான் கேட்ட கீதையில என்ன கேட்டான்? மண்மனா பகவத்பக்தோ மத்தியாசி மாம் மனசு. மனசை பொறுப்பு கேட்டான் பகவான். வேற கேட்கல. 7 கோடி ரூபாய் சொத்து கொடுத்து கேட்கல. மனதை மட்டுமே கொடு. மண்மனா பகவத்பக்தோ, மனதால் நீ என்னுடைய பக்தனாக மாறு. அதான் பகவானுக்கு வேண்டுறாங்க. அப்ப மனதை அவனை கொடுத்துடணும். ஏன்னா மனதான் அலைஞ்சிட்டு இருக்குது. அதான் சொல்றாங்க. மோட்சம் அடைவதற்கு பகவானுடைய திருவடியே முக்கியமானது. அந்த பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையா தேவையில்லையா? மத் பக்தானாம் ஜனானாம் சன அந்திம ஸ்மிருதி. பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லை. நான் சொல்லிடுவேன் கிட்ட, பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் எப்ப நனவிருக்குதோ நனவிருக்கும் போது கிருஷ்ண பக்தியை ஆரம்பிச்சுட்ட பண்றதுக்கு சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறேன், கிருஷ்ண பக்தி பண்றேன், கிருஷ்ணனுடைய திருநாமத்தை ஜெபம் பண்றேன் இல்லையா? அப்ப இந்த விதாஸ் பேங்க் பேலன்ஸ் இது கூட்டிகிட்டே போச்சு. ஆத்மா போகும்போது பிராணன் போகும்போது சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவனே புரிஞ்சு ஓஹோ ஏற்கனவே பண்ணிருக்காரு, நல்ல விஷயம் பண்ண பகவான் அக்கௌண்ட்ல வச்சுருக்கேன் எல்லா விஷயங்களும். சரிங்களா? ஒரே ஒரு தடவை சொன்னா கூட போடும் கிருஷ்ணான், அதுவே கணக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது 5வதாக, அப்ப பக்தனுக்கு அந்திம ஸ்மிருதி. ஸ்மிருதியில நினைவு என்பது, ஸ்மிருதியில நினைவு. நான் ஆத்மா போகும்போது கிருஷ்ணன் நினைச்சுட்டு கோலகுணம் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி வரும் நமக்கு. அவசியம் இல்லை. எப்ப அவசியம் இல்லை? வாழும் காலம் முழுக்க நான் கிருஷ்ண பக்தி இருந்தேன் என்று சொன்னால் ஆத்மா போகின்ற பொழுது நினைக்கணும் அவசியம் இல்லை. வாழும் காலம் முழுக்க நான் அடிஷாட்டில் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி 2 நாள் சொல்றேன் எனக்கு கூட்டு போவார் சொன்னா எப்படி கூட்டு போவார்? அதுதான் கேள்வி. 5வது கேள்வி, பக்தர்கள் தேகத்துடன் பரமபதம் செல்வார்களா? தேகாவசானே பக்தானாம் ததாமி பரமம் பதம். தேகத்திற்குடன் பக்தர்கள் பரமபதம் பெறுவார்கள். ஒவ்வொருத்திலும் பக்தர்கள் சொல்லிட்டே வரா பகவானுக்கு. தேகத்தை விட்டவுடன் பக்தர்கள் பரமபதம் பெறுவார்கள். அப்போ நான் என்னை பக்தனாக சொல்லிக்கணும். எதுக்கு தீட்சை கொடுக்குறாங்க எல்லாருக்கும்? கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் அண்ணா தீட்சை வாங்குறாங்க எல்லாம். இஸ்லாம் தெரியல அவங்க எல்லாருக்கும், தெரியல எல்லாருக்கும். நமக்கு வச்ச தாய் தகவல் வச்ச பேர் கர்மிக் நேம் சொல்ல. கர்மிக்னா செய்த கர்மங்கள் தாய் வச்ச பேர். அந்த பேரை மாற்றி ஆன்மீக குரு நமக்கு அறிவுடைய திருநாமத்தை பகவான் சேர்த்து ஒரு பேர் கொடுப்பாரு, தீட்சை என்பது. அந்த பேர்ல தான் நம்ம மேல அங்கே நமக்கு ஐடென்டிஃபிகேஷன். அந்த என்ன கார்டு வச்சுருக்கோம் இங்கே? ஆதார் கார்டு. இந்த ஊர்ல உள்ள ஆதார் கார்டு இந்த கார்டு வச்சிருப்பாங்க. மேல பகவான் லோகத்துக்கு போகும்போது ஆதார் கார்டு எதுக்கு கேட்டாக்க அரிநாம தீட்சையில என்ன பேர் சொல்றாளோ அந்த பேர் தான் ஆதார் கார்டு. அப்படித்தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஆனா இங்க இருந்து என்ன பக்தி அனந்த ஆழ்வார் இங்க என்ன பக்தி பண்ண அங்கதான் அதே படுத்திக்கிறார். அது பாம்பு கட்சிட்டு அவரை திருப்பதி பழனி எடுத்துறாங்க.
வைத்தியம் பண்ண சொல்றாங்க, வைத்தியம் பார்த்து பண்ண சொன்னார். வச்சுக்காத உன் விருப்பம். இங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா பூமாலை கொடுத்து சாகுபடி பண்றேன், அங்க கூப்பிட்டோம்னா அதே பூமாலை கொடுத்து அங்க சாகுபடி பண்றேன், எனக்கு வந்து ஆட்சி அப்படியே இருக்குது சௌகரியம் சொன்னார். அந்த ஆழ்வார் அதுதான் தூய பக்தி. அதனால இது 5வது விஷயம்னாக்க பக்தர்களுக்கு தேகத்தை விட்ட போதவர்கள் நிச்சயமாக பரமபதம் உண்டு. சரியா? தேகம் ஒரு தடையே கிடையாது. 6வதாக யாரை குருவாக ஏற்றுக்கொள்வது? பூர்ணாச்சாரிய மகாத்மானம் சமாஸ்ரீய குணாசிரியம், நற்குணங்கள் பொருந்திய பெரிய நம்பியை சரணடைவது. அவருக்கு சொன்ன அறிவுரையர் பெரிய திருவுரை நம்பி அவர் சரணடை சொன்னார். அவருக்கு நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, நம்முடைய பரம்பரை வருகின்ற ஆச்சாரிகள் நாம் சரணடைய வேண்டும். சீட பரம்பரை வருகின்ற குருவை ஆன்மீக குருவாக ஏற்று அவருக்கு சேவை செய்து ரொம்ப அமைதியாக நம்முடைய கேள்விகளை எழுப்பி நம்முடைய சந்தைகளை நிவர்த்தி பண்ணி பக்தியை கைக்கொள்ள வேண்டும். அப்படி வச்சுட்டோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு ஆத்மா எப்போ போனாலும் கொல்லப்படாது. இந்த சோகத்தில் பார்த்தது மாதிரி எந்த விதமான யோகம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தூய பக்தனாக இருக்கின்ற பொழுது அவர் எந்த நிலையில், எந்த நேரத்தில், எந்த பொழுதில் இந்த சரீரத்தை விட்டாலும் நிச்சயமாக பரமபதம் அவன் கை வரும். சரியா?